SBI லைஃப் இன்சூரன்ஸ் சைல்டு பிளான் ஸ்மார்ட் ஸ்காலர். இந்த பாலிசி உங்க குழந்தையோட எஜுகேஷனுக்கு தேவையான கார்பஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அல்லது இந்த பாலிசி யூஸ்ஃபுல்லா இருக்காதா? இதை நம்ம டீடைல்டா எவாலுவேட் பண்ணலாமா? வாங்க. ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு விரைவா உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய வைக்கிறது தான் ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் என்னோட நோக்கம். ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதோட பெனிஃபிட்ஸை அனலைஸ் பண்ணலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி, ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் மணி பேக் பாலிசி கிடையாது. ஸோ யூனிட் லிங்க்டாக இருக்கிற காரணத்தினால இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. இது ஒரு யூலிப் பாலிசி. இதில் லைஃப் கவரும் கிடைக்கும், மார்க்கெட் ரிலேட்டட் ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது போக ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸும் இருக்கு. 9 விதமான யூனிட் ஆப்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற, உங்க ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு சூட்டபிளா இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாலிசியில என்ன மாதிரியான டெத் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பாலிசி ஹோல்டர் துரதிருஷ்டவசமா இறந்து போகும்போது 105% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ப்ரீமியம்ல நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. தென் அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டியில கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ். இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மெச்சூரிட்டி வேல்யூ லம்சமாக கிடைக்கும். இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸும் இருக்கு. அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணும்போது நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் யூனிட் பாலிசியில் என்ன மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் முழுக்க முழுக்க ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத முழுக்க முழுக்க ஃபிக்ஸட் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், பாண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கு. இது போக மிக்ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்கம் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேலன்ஸ்டு ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கு. ஸோ உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அவுட்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேஷனை ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ டைனமிக்காக அசட் அலோகேஷன் பண்ணணும்னாலும் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன் பண்ணணும்னாலும் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபண்ட் என்ன மாதிரியான ரிட்டர்னை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து நம்ம பார்த்துட்டா பெட்டரான ஒரு அனலிசிஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ 35 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் 1 லட்ச ரூபா ப்ரீமியம் பே பண்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்றார். 20 வருஷம் முடியும் போது என்ன மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும்? இது லைஃப் கவரா எடுத்திருக்கிறது 10 lakhs. 100% ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதா இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் SBI உடைய அஃபிஷியல் ஃபேம்லெட்ல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடியும் போது கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூவை இவங்க 2 விதமா கொடுக்குறாங்க. ஒன்று, ஒர்ஸ்ட் கேஸ் சினரியோல SBI சைல்ட் பிளான் ஸ்மார்ட் ஸ்காலர் என்ன ரிட்டர்ன் கொடுக்கும், பெஸ்ட் கேஸ் சினரியோல என்ன கிடைக்கும் அப்படின்றது. ஒர்ஸ்ட் கேஸ் சினரியோல இதுல கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ 23 lakhs இருக்கும். அதாவது நீங்க 1 lakh எவ்ரி இயர் பே பண்ணிட்டு வர்றீங்க, 20 வருஷம் கேட்டுறீங்க, முடியும் போது கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ 23 lakhs அப்படின்றது ரொம்ப மீகரா இருக்கிறதா உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணும்போது 1.49% தான் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு கிடைக்கிற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப குறைவா இருக்கு. சரி, பெஸ்ட் கேஸ் சினரியோல இந்த பாலிசி என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம 1 lakh எவ்ரி இயர் பே பண்றோம், நமக்கு 10 lakhs லைஃப் கவர் கொடுக்குறாங்க. அது போக மெச்சூரிட்டியில 37 lakhs நமக்கு கிடைக்கும். இதுல ஒர்க் அவுட் ஆகிற இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஜஸ்ட் 5.57% ரிட்டர்ன் மட்டும்தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 5.57% இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய டைம் டெபாசிட்ஸ், RBI பாண்ட்ஸை விட குறைவான ரிட்டர்னாக இருக்கு அப்படின்றத ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷனாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பாலிசியை நம்ம எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கிடைக்கிற இதே பெனிஃபிட்டை வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கலாம். இந்த பாலிசியில் நம்ம 1 லட்ச ரூபா ப்ரீமியம் பே பண்ணுறோம், 10 லட்ச ரூபாய் லைஃப் கவர் கிடைக்குது, சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? இதே லைஃப் கவரை
டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக நம்ம எடுக்கலாம். 14,500 rupees ப்ரீமியம் பே பண்ணி நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பெனிஃபிட்ஸ் லைஃப் கவர் 1 crore வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். 1 crore லைஃப் கவர் கிடைக்குது உங்களுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 85,500 பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப். நீங்கள் ஒரே ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 1 lakh பிரிக்கிறீங்க. 14,500 வச்சு ஒரு 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துறீங்க. மிச்சம் இருக்கிற 85,500 இயர் ஆஃப்டர் இயர் சிம்பிளாக பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. பிபிஎஃப் இன்னைக்கு 7.1% ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ 37,95,000 கிடைக்குது. ஸோ 5.77% ரிட்டர்ன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? இது நமக்கு பெஸ்ட் கேஸ் சினரியோல எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை விட அதிகமாக இருக்கு. பிபிஎஃப் மாதிரியான கவர்மெண்ட் பேக்ட் அஷ்யூர்டு ரிட்டர்ன் ஸ்கீம் எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலரை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றத ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷனாக பார்க்கணும். சரி, ஓகே, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு எஜுகேஷன் காஸ்ட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர் எனிகாவ் வந்து ஒரு யூனிட் லிங்க்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். அதனால நான் இந்த லாங் டேர்முக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பார்த்த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷன் மாதிரியே தான் அதே 1 lakh அமௌண்ட்டை எடுத்துட்டு 14,500க்கு அதிகமாக லைஃப் கவர் கிடைக்கிற மாதிரி 1 crore ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன். எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர்ல இல்லஸ்ட்ரேஷன் படி 10 lakhs தான் கவரேஜ் கிடைக்கும். இதுல உங்களுக்கு 1 crore கவரேஜ் கிடைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 85,500 வருஷம் நீங்க இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 20 வருஷம் முடியும் போது 63,90,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இஎல்எஸ்எஸ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து டாக்ஸபிள், பட் நான் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னான 63,90,000 என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா அது 10.12% ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஆப்வியஸா மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்ம்ல பெனிஃபிஷியலா இருக்கு. ஒஸ்ட் கேஸ் சினரியோல எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர் 23 lakhs கொடுக்குது. பெஸ்ட் கேஸ் சினரியோல எஸ்பிஐ ஸ்மார்ட் ஸ்காலர் 37 lakhs கொடுக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷன் நமக்கு 1 crore லைஃப் கவரும் கொடுத்து 37.95 lakhs மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன் 1 crore லைஃப் கவர் கொடுத்து 63,90,000 மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ எந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஏன் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சைல்ட் பிளான் ஸ்மார்ட் ஸ்காலர் புவர் ரிட்டர்ன் கொடுக்குது, அதுவும் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இருந்தும் ஏன் அது புவர் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் சார்ஜஸ் தான். எல்லா யூலிப் மாதிரியுமே இதுலயுமே சார்ஜஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் இந்த பாலிசியில ஹெவியா இருக்கு. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் இந்த பாலிசியில இருக்கு. அது 50 per month, மேக்ஸிமம் 500 per month வரைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு இதுல ஸ்கோப் இருக்கு. தென் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் 1.35% இருக்கு மேக்ஸிமம். இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்றது ஒரு அட்மிசபிள் ஜஸ்டிஃபையபிள் சார்ஜஸா இருக்கு. பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு முதல்ல நான் சொன்ன சார்ஜஸ் ஒரு என்ட்ரி லோடு மாதிரியான அன்னெசரி சார்ஜா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ட்ரி லோடு இருந்தது, பட் அதை 2008லயே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பிபிஎஃப்ல அந்த மாதிரி எந்த சார்ஜஸ்மே வந்து இல்லை. டிஸ்கண்டினியூஸ்க்கு நம்ம எந்த வருஷம் சார்ஜ் டிஸ்கண்டினியூ பண்றோன்றதை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு எந்த விதமான சார்ஜஸ்மே வந்து கிடையாது. மார்டாலிட்டி சார்ஜஸ் நமக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய சார்ஜஸ், இது வந்து ஒரு அட்மிசபிள் ஜஸ்டிஃபையபிள் சார்ஜஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிரீமியம் பேயர் வெய்வர் பெனிஃபிட்டுக்காக சார்ஜஸ் இருக்கு, ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டுக்கு சார்ஜஸ் இருக்கு, சுவிட்ச் பண்றதுக்காக சார்ஜஸ் இருக்கு. சுவிட்ச் பண்றதுக்காக இருக்கக்கூடிய சார்ஜ் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஃபையபிள் சார்ஜா வந்து இல்லை. இந்த மாதிரியான சார்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லை. பார்ஷியலா வித்ட்ரா பண்ணணும்னா அதுக்கும் சார்ஜ் வந்து இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு அக்செப்டபிள் சார்ஜஸா இல்லை. ஸோ நமக்கு இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ்ல தேவையான சார்ஜ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், தென் லைஃப் கவர், தென் பிரீமியம் பேமெண்ட் வெய்வர் பண்றது, ஆக்சிடென்டல் பெனிஃபிட், இதுக்காக இருக்கக்கூடிய சார்ஜஸ் அக்செப்டபிள் சார்ஜஸா இருக்கு. அட் த சேம் டைம் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பிரீமியம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், டிஸ்கண்டினியூன்ஸ் சார்ஜ்,
சுவிட்சிங் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியாத சார்ஜஸா இருக்கு. இது இந்த யூலிப்புக்கே இருக்கக்கூடிய பெக்கூலியரான சார்ஜஸா இருக்கு. இந்த காரணங்களால நம்ம இந்த பாலிசியை அவாய்ட் பண்ணலாம். இந்த காரணங்களால தான் இந்த பாலிசி மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியும் ஒரு மீடியாக்கர் ரிட்டர்னை கொடுக்குது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாத ஒரு ரிட்டர்னை கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத ஒரு ஹை லெவல்ல பார்க்கலாம். 9 விதமான டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த பாலிசியில இருக்கு. லாயல்டி எடிஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது போக ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ், பிரீமியம் பேமெண்ட் வெய்வர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே இன்பில்ட்டா இருக்கு. பார்ஷியல் வித்ட்ராவல் 6 பாலிசி இயர்ஸ்க்கு அப்புறமா அவைலபிளா இருக்கு. டியூவல் பெனிஃபிட்ஸ், லைஃப் கவர் அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இது கொடுக்குது. செக்ஷன் 80C பெனிஃபிட்ஸ் இந்த பாலிசியில் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஹை லெவல் அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுல இனிஷியல் பீரியட்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த விதமான லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸும் இல்லை, லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இல்லை. ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ், பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்காக அதிகமான பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற தொகையை தான் பிரீமியமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால நம்மளோட ஓவரால் ரிட்டர்னும் கம்மியாகிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த பாலிசியை நம்ம எடுக்கலாமா வேணாமா? இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் எஜுகேஷன் காஸ்ட்ல ரொம்ப அதிகமா மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. பொதுவாக என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனுக்கு என்ன செலவு பண்ணாங்களோ அதை அவங்களுடைய பசங்களுடைய யூகேஜி, எல்கேஜி எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கிறதா, பேரண்ட்ஸ் அவங்களுடைய காலேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன செலவு பண்ணாங்களோ அது அவங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்றதா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் காஸ்ட் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பாலிசியோடைய ரிட்டர்ன் 5.5% இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண உதவாது. இந்த பாலிசி உங்களுடைய சைல்டோட ஃபியூச்சருக்கு டெஃபினட்டா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இருக்காது. அதனால நீங்க ஃபியூச்சர் காஸ்ட் எஜுகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காம்பினேஷனை, போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஒரு இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனை சூஸ் பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க விரும்புற ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கும் பட்சத்தில் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனை சூஸ் பண்ணலாம். அதனால நீங்க இந்த பாலிசியை தாராளமா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பாலிசியில நான் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனோட எக்ஸல் ஒர்க்கிங், தென் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் உடைய எக்ஸல் ஒர்க்கிங், இதெல்லாமே டீடைல்டு ரிசர்ச் அனாலிசிஸா ஒரு பிளாக் போஸ்டா இந்த வீடியோவில் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டீடைல்டான ரிசர்ச் அனாலிசிஸை படிக்கலாம். நாங்கள் இன்வெஸ்டர்ஸை எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நிறைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்சைட்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் 15-20 இயர்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை, வெல்த் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸை இமிடியேட்டா உங்க போர்ட்ஃபோலியோல அப்ளை பண்ணி பயன்படலாம். இந்த வெபினார்ல ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க வெபினாருக்கான சீட்டை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்திலோ, ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.